ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் லேப் ஜாயிண்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் அ லேப் ஜாயிண்ட் பிட்வீன் டூ பிளேட்ஸ் so as to transmit a factored load of 80 kN using M16 bolt of grade 4.6 and FE 410 plates. ஸோ plate thickness வந்து of two plate is 16 mm and 12 mm respectively. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ரெண்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட்டோட திக்னஸ் வந்து 16 mm, இன்னொரு பிளேட் வந்து 12 mm. ஸோ லேப் ஜாயிண்ட் அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட்டு வந்து யூஸிங் போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணுறதா என்னென்னா லேப் ஜாயிண்ட். ஸோ இங்கே வந்து 16 mm 12 mm பிளேட் கொடுத்து இங்கே எத்தனை போல்ட் வேணும் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ போல்ட் டயமீட்டர் வந்து 16 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஆஃப் பிளேட் வந்து 16 mm 12 mm கொடுத்துருக்காங்க. அப்போ டயமீட்டர் ஆஃப் த ஹோல் வந்து 16 + 2 வந்து ஆட் பண்ணிக்கணும் 18 mm. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 3 ஸ்டெப் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஃபஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் இன் ஷியர், அடுத்தது ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் இன் பேரிங், தேர்ட் வந்து நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் லேப் ஜாயின்னா ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட் வந்து வச்சுட்டு போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது போல்ட்டு. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபெயிலியர் பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ லேப் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டின் சிங்கிள் ஷேர் தான் கண்டுபிடிப்போம். ஸோ ஒரே ஒரு பிளேனில் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அதனால் இது பேர் என்னென்னா சிங்கிள் ஷேர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டெப் 1 ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டின் சிங்கிள் ஷேர். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா VDSB = VNSB by gamma MB. ஸோ VNSB கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. ஸோ VDSBனா என்னென்னா டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட்டு, VNSBனா நாமினல் ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் த போல்ட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இது வந்து கோட் புக்கில் IS 800 2007 இருக்குது. ஸோ NNNS. ஸோ சிங்கிள் ஷேர்னு வரும்போது என்ன ஆகும்னா அந்த NS இருக்கா இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ ஒரே ஒரு பிளேனில் தான் ஃபெயில் ஆகும் சிங்கிள் ஷேர். அப்போ NN மட்டும்தான் இருக்கும். ஸோ NNன்றது நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன்ஸ், சரியா? ஸோ அப்போ NN மட்டும் 1 இருக்கும், NS வந்து 0வாக இருக்கும். எப்போன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட்டின் சிங்கிள் ஷியர் லேப் ஜாயிண்டில். ANB அப்படின்றது என்ன அப்படின்னா நெட் ஷியர் ஏரியா ஆஃப் த போல்ட் அட் த த்ரெட். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 0.78 × π/4 என்ன டயமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா கோட் புக் IS 800 2007 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 இருக்குது. பேஜ் நம்பர் 75. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஷியர் கெப்பாசிட்டி ஆஃப் த போல்ட் வந்து கிளாஸ் 10.3.3. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த போல்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஃபார்முலாவும் இதில் இருக்குது, சரியா? VDPB BNPB. நெக்ஸ்ட்டு KB கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கோட் புக்கில் பேஜ் 75 இருக்குது. நெக்ஸ்ட்டு மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் எண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோட் புக்கில் இங்கே இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.5 × D, சரியா? இது எல்லாமே இந்த கோட் புக்கில் இருக்குது. என்னதுன்னா பேஜ் நம்பர் 74 இருக்குது. அதே மாதிரி பிட்ச் வந்து என்னதுன்னா 2.5D யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கோட் புக்கில் பேஜ் 74 75 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நெக்ஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியது தான். FUB வந்து உங்களுக்கு போல்ட்டோட கிரேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4.6 கொடுத்துருக்காங்க. அப்போ 400. ஸோ அதோட வேல்யூ, ஸோ FUB வேல்யூ 400/√3. நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இங்கே என்ன 0னால இது 0 ஆயிரும். ஸோ இந்த வேல்யூ வரும். VDSB வந்து VNSB/gamma MB. gamma MB வந்து உங்களுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.25. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 29007 நியூட்டன் இருக்கும். ஸோ டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா கிலோ நியூட்டனில் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் இன் பேரிங். ஸோ பேரிங் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபார்முலா வந்து காட்டினேன், பேஜ் 75 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா தான். ஸோ VNPB வந்து 2.5B KB DT FU. KB வேல்யூ வந்து இந்த 4 எது ஸ்மாலரோ அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ எண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.5D, பிட்ச் டிஸ்டன்ஸ் வந்து 2.5D. Dன்றது என்னென்னா டயமீட்டர் ஆஃப் த போல்ட், சரியா? நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க 24 வருது. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 13 எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒரு அசம்ஷன் தான்.
மினிமம் பிட்ச் வந்து 2.5D. ஸோ 2.5 இன்ட்டு போல்ட்டோட டயமீட்டர் வந்து 1640 mm. ஸோ கேபி வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இந்த மூணுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ இ உங்களுக்கு தெரியும், பி தெரியும், எஃப்யூபி பை எஃப்யூன்றது எஃப்யூபி வந்து 400, எஃப்யூ வந்து 410. ஸோ இது வந்து போல்ட்டோட கிரேட் வந்து 4.6னா இதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 வேல்யூ கிடைக்குதா. இதில் எது ஸ்மாலஸ்ட் பார்த்தீங்கன்னா 0.491. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். கேபி வேல்யூ கிடச்சிருச்சு. டின்ற டயமீட்டர் ஆஃப் த போல்ட். டி வந்து நம்மளுக்கு 2 பிளேட் கொடுத்துருக்காங்க, 16 mm 12 mm. அதில் எது ஸ்மாலஸ்ட்டோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ ஸ்மாலஸ்ட் திக்னஸ் வந்து 12 mm இன்ட்டு 410. நெக்ஸ்ட்டு விடிபிபி சரியா, டிசைன் பேரிங் கெப்பாசிட்டி வந்து டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.25. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். நியூட்டனை வந்து டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கிடச்சிரும். ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் போல்ட் வேல்யூனா லீஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபஸ்ட் வந்து என்னது ஷியர் கெப்பாசிட்டி, செகண்ட் வந்து பேரிங் கெப்பாசிட்டி. இந்த ரெண்டுலேயும் எது ஸ்மாலஸ்ட்டோ அதுதான் உங்களுக்கு போல்ட் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் கிடச்சிருக்கு. ஸ்டெப் 3 வந்து நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் ரெக்வயர்ட். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா டோட்டல் லோட் பை போல்ட் வேல்யூ. இது ரெண்டுமே வந்து நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லைனா கிலோ நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க 80 கிலோ நியூட்டன். அப்போ நான் இதையும் நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், இதையும் நியூட்டனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.76 வருது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 வருது. ஸோ ப்ரொவைட் 3 போல்ட்ஸ் ஆஃப் 16 mm டயமீட்டர். இதுதான் உங்களுக்கு டயக்ராம் சரியா. 12 mm 16 mm. நெக்ஸ்ட்டு வந்து என் டிஸ்டன்ஸ் வந்து 30 mm கண்டுபிடிச்சோம். 40 mm வந்து அதோட பிச்சு. ஸோ 40 இங்கே வந்து என் டிஸ்டன்ஸ் 30 mm. நெக்ஸ்ட்டு இங்கே 40 இங்கே 40 தான் 80 mm. ஸோ ப்ராப்ளத்தில் 80 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுதான் அங்கே வரைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த என் டிஸ்டன்ஸ், பிட்ச் டிஸ்டன்ஸ். That's all. Thank you for watching. If you like this video, subscribe our channel, follow our channel for more updates.